வந்து 9 கோள்கள் இருக்குன்னா இந்த கோள்களின் கதிர்வீச்சை வச்சு தான் அரளி விதையை அரைச்சி குடித்தா நம்ம செத்துருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த அரளியில் பூக்கின்ற பூக்கள், ஆனால் சனி பகவான் தான் இரும்புக்கும் கல்லுக்கும் அசைக்க முடியும். காக்கா அழுப்பு வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு அயன் சத்து கம்மி அப்படின்னா வணக்கம், வாழ்வளமுடன். நான் உங்கள் முருகப்பெருமாள் மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலுடன். இங்கே எல்லாருமே கர்மா கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே நீ செஞ்ச கர்மா, பூர்வ ஜென்மத்து கர்மா, உன்னுடைய கர்ம வினை உன்னை பின்தொடருது. கர்மானா என்ன? கிரகங்களும் பிரபஞ்சம் தான் நம்மளை இயக்குது. அப்போது ஒரு நல்லதும் கெட்டதும் கர்மாவின் அடிப்படையில் தான் நடக்கும் அப்படிங்கிறாங்க. இப்போ கர்மானா என்ன? ஒரு கிரகங்களின் இப்போ வந்து 9 கோள்கள் இருக்குன்னா இந்த கோள்களின் கதிர்வீச்சை வச்சு தான் நம்மளுடைய நன்மை தீமையை கண்டறிகிறோம். அப்போ உங்களுக்கு கர்மா அப்படின்னா நன்மையான, அதாவது ஒரு கிரகத்தின் நல்ல கதிர்வீச்சை யோகமாகவும் புண்ணியமாகவும் எடுத்துக்கிட்டு அதனுடைய பாதிப்பை தான் கர்மா அப்படின்னு சொல்கிறோம். உதாரணம் வந்து எடுத்துக்கங்க. இப்போ அரளி அப்படின்னு ஒரு செடி இருக்குது. அரளி அப்படிங்கிற செடி வந்து அரளி விதையை அரைச்சி குடித்தா நம்ம செத்துருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த அரளியில் பூக்கின்ற பூக்கள் ஆக்சிஜனை தரும். அதனால தான் அதனை இறைவனுக்கு மாலையாக சுடுவாங்க. நம்ம முன்னோர்கள் வந்து நல்லதை பூரா தெய்வமாகவும் கெட்டதை வந்து பேயாகவும் வேறு மாதிரி சித்தரித்து கொடுத்தாங்க நமக்கு. அப்போ அந்த அரளி வந்து அதீத ஹீட்டை உள்வாங்கிக்கும். இப்போ உங்களுக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன், கேட்டுக்கங்க. புதன் அப்படிங்கிற ஒரு கிரகம் வந்து சனியின் கர்ம பதிவை கொண்டது அப்படின்னு திருக்கணிதத்தில் சொல்லுவாங்க. ஏன்னா புத பகவான் பிறந்தது அவிட்டம் நட்சத்திரம், அதனால் சனியின் கர்ம பதிவை கொண்டது. புதன் அப்படின்னா யாருன்னா உங்களுக்கு பச்சை இலை, அதாவது மூலிகை வந்து பச்சை கலரில் இருக்கக்கூடிய மூலிகை, கீரை, முருங்கைக்கீரை, இந்த மாதிரி கீரை வகைகள், அதாவது நம்ம உடம்புல நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துக்கும் அதிபதி புதன். அப்போது உங்களுக்கு சனி அப்படிங்கிறவர் எலும்பு. அப்போது உங்களுக்கு புதன் சனியின் கர்ம பதிவை கொண்டது புத பகவான். அப்போ புதன் எங்கெல்லாம் இருக்காரோ அங்கெல்லாம் சனியின் கர்ம பதிவையும், சனி எங்கே இருக்காரோ அங்கெல்லாம் செவ்வாயின் கர்ம பதிவையும் பரப்புவார். அப்போ கர்மா அப்படிங்கிறது அவங்க பரப்பக்கூடியது. இப்போ ஒரு கீரைன்னு எடுத்துக்கோங்க. அந்த கீரையை வந்து இப்போ அந்த கீரையினுடைய அதீத சத்து என்னென்னா இரும்பு சத்து. எப்படி எல்லா கீரையிலுமே அதிகமாக இருக்கக்கூடியது இரும்பு சத்து. ஆனால் சனி பகவான் தான் இரும்புக்கும் கல்லுக்கும் அசைக்க முடியாத பாறைகளுக்கு அதிபதி சனி, கீரைகளுக்கு அதிபதி புதன். அப்போது ஒரு இரும்பு எதில் மெல்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதீத ஹீட்டு. ஒரு இரும்போ கல்லோ எதில் அதிகமாக அதை இது பண்ண முடியும், உருக்க முடியும்னா அதீத ஹீட்டு. அப்போது கீரையை ராத்திரி சாப்பிடும்போது ஜீரணமாகாது. அதேமாரி கீரைக்கு ஜீரணம் வந்து அதிக நேரம் எடுத்துக்கும். இரவு நேரங்களில் அதை சாப்பிட்டோம்னா அது இரவு நேரங்களில் உடம்புக்குள்ளே கார்பன் டை ஆக்சைடு, ஏன்னா அணுக்கள் உயிரோடு இருக்கும் கீரைகள் எல்லாம். அப்போது நம்ம உடம்புக்குள்ளே கார்பன் டை ஆக்சைடை வெளியில் விட்டுருச்சுன்னா மூச்சு திணறல், இந்த மாதிரி உடல் உபாதைகள் வரும் அப்படிங்கிற கெட்ட விஷயத்தை தான் கர்ம பதிவு அப்படின்னு கொடுத்தாங்க. அதாவது கீரையின் கர்ம பதிவு அதீத ஹீட்டு. இப்போ நல்லா பார்த்துங்க, அதிக இரும்பு சத்து உள்ள கீரை, முருங்கைக்கீரை, இந்த மாதிரி கீரை வகைகள் எல்லாம் எடுத்து உடைச்சிங்கன்னா அப்போ இரும்பு உடைக்கவே முடியாது. அப்போ கீரையில் அதிக ஹீட்டு வரும்போது மெல்ட் ஆகிற மாதிரி இரும்பு கீரையை எடுத்த உடனே உடைக்க முடியும். ஆனால் அதில் தான் அதிக இரும்பு சத்து இருக்கும். நம் முன்னோர்கள் அதுக்கு என்ன சொன்னாங்க? சின்ன வெங்காயம் நிறையா, பூண்டு, கருஞ்சீரகம், பெருங்காயம், இந்த மாதிரி அந்த ஹீட்டை போக்குறதுக்கும் அதனுடைய பித்தத்தை போக்குறதுக்கும், அப்படி அந்த பித்தத்தை போக்குறதுக்கும் உங்களுக்கு போட்டு அதை அதுக்கப்புறம் வேக வச்சு அந்த ஹீட்டையும் கெட்டதை ஒதுக்கிட்டு அந்த முழுமையான இரும்பு சத்து கொடுப்பாங்க. இப்போ ஒருத்தங்களுக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சுன்னா எதனால் வரும்? காக்கா அழுப்பு வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு அயன் சத்து கம்மி அப்படின்னா அந்த அயன் எதில் இருக்குது அப்படின்னா கீரையில். அந்த அயனுடைய கர்ம பதிவு என்னென்னா ஹீட்டு. அதனால தான் உங்களுக்கு இங்கே எல்லா கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று கலந்துருக்கும். இங்கே கர்மா அப்படின்னு சொன்னால் நல்லதை, அதாவது செய் வினை அகலும். இங்கே செய்வினைங்கிறீங்க, செய் வினை அகலும். நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சோம்னா
ஒரு வினை அகலும், கெட்டது நம்மை விட்டு விலகும். நல்லதும் கெட்டதும் நம் பார்வையில் தான் இருக்குது. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நல்லதும் கெட்டதும் நமக்கு முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த மருந்து ப்ளஸ் தத்துவம் தான் மருத்துவம். முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த விஷயங்களில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது செய் அல்லது செத்து மடி அப்படிம்பாங்க. ஒரு விஷயத்தை நம்ம அதீத கவனத்தோடமும் நல்லா கரெக்டாக அதை புரிஞ்சு நம்ம செஞ்சோம்னா நமக்கு எந்த கர்மாவும் இருக்காது. இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் 1000 அர்த்தங்கள் அடங்கியுள்ளது. ஜாதகம்ங்கிறது அழிக்க முடியாத ஒரு அரிய பொக்கிஷம். பல கலைகளில் சிறந்த கலை ஜோதிடக்கலை. அது மாதிரி தமிழர்களால் உருவாக்கப்பட்ட அத்தனை கலைகளும் பஞ்சபூதங்களும் மனிதனுக்குள் கட்டுப்படும்பாங்க. அப்போ மனிதனுடைய மூளை அப்படிங்கிறது எல்லையற்றது. அப்போ அதனுடைய மூளை செலவை கொஞ்சம் நம்ம உபயோகப்படுத்தினாலே போதும். இன்றைய காலத்து அனைவருமே கல்வி அறிவு உள்ளவர்கள், கற்றவர்கள். அதனால் எளிதில் புரியும் தன்மை உள்ளவர்கள். அதனால் சில விஷயங்களை அறிந்து செயல்பட்டாலே நமக்கு தேவையில்லாத கருத்துக்கள் நம்மளை வந்தடையாது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.